நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்ற வார்த்தை அநேக குடும்பத்தில் அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி தேவன் கிரியை செய்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சரி, இன்றைக்கு நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும்படி ஒரு தலைப்பின் கீழ் ஆண்டுடைய வார்த்தையை இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். வேண்டாம் என்ற தலைப்பின் மூலம் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கவனிங்க, வேண்டாம் என்ற வார்த்தையை நாம் எப்போல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னு நம்ம கேஷுவலாக கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்தோன்னு வைங்களேன். வேண்டாம் அப்படின்னா மிதமிஞ்சி நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது வேண்டாம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். இல்லைன்னா நம்ம விருப்பமே படாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் இருக்கும்போது விருப்பப்படாத ஒன்றுக்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை வேண்டாம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம் என்ற வார்த்தையை அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் கூட இந்த செய்தியை கேட்குறதுக்கு அமர்ந்திருக்கிற இந்த நாளில் கூட எத்தனையோ முறை நீங்கள் வேண்டாம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கலாம். அப்போ பாஸ்டர் என்ன தான் சொல்ல வராரு அப்படின்னு நீங்கள் ஒருவேளை சிந்திக்கலாம். கர்த்தர் நல்லவர். வேதம் என்ன சொல்லுகிறது, வேண்டாம் என்று வேதம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். உலகத்தில் நம்ம எல்லாரும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுகிற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கும்னா இந்த வேத புஸ்தகம் சொல்கிறதுக்கு 100க்கு 100 அர்த்தம் இருக்கிறது. இந்த வேதம் எது வேண்டாம் சொல்லுகிறதோ அதை நாம் வேண்டாம் என்று நம்முடைய வாழ்க்கையில் விளக்கும் போது நமக்குரிய நன்மையை, நமக்குரிய சலாக்கியத்தை, நமக்குரிய சகாயத்தை நமக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சரி, தேவன் நல்லவர். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 39ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய வார்த்தையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததான ஒரு வார்த்தை நாம் வாசித்த இந்த வேத பகுதி. இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதானமான ஒரு சுபாவம் நாம் வாசித்த அருமையான இந்த வேத பகுதி. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து இப்படித்தான் வாழ்ந்து காட்டினார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து எல்லாரை விட அவர் சிறப்பானவர், அவர் எல்லாரிலும் முதன்மையானவராக இருக்கிறார். மனுஷீகத்தில் இதெல்லாம் நம்ம செய்ய முடியுமான்னு சொன்னால் நிச்சயமாக முடியாது. ஆனால் அவர் வாழ்ந்து காட்டினார். வாழ்ந்து காட்டின தேவனுடைய வார்த்தையை தான் இன்றைக்கி நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நான் வாசித்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, எதை வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்மை எது, தீமை எது அப்படிங்கிறத நல்லா நம்ம விளங்கிக்கிடுறோம். யாராவது தெரியாதவங்க இருக்கீங்களா? திரும்ப திரும்ப பார்ப்பீங்க. எல்லாருக்கும் தெரியும் நன்மை எது, தீமை எது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு நன்மை பிடிக்குமா தீமை பிடிக்குமான்னு கேட்டால் உடனே சொல்லுவீங்க, எனக்கு நன்மை தான் பிடிக்கும். ஏன் தீமை வேணாம்? அது நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம் சொல்கிறீங்க தானே? வசனம் சொல்லுது, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில்
ஏதோ ஒரு தீமை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னால் இருக்குது, குடும்பத்தில் இருக்குது, உங்கள் சகோதரர்கள் மத்தியில் இருக்குது, நீங்கள் இருக்கிற பகுதியில், வேலையில், நிறுவனத்தில், அருகாமையில், சொந்தக்காரங்கள் மத்தியில், நீங்கள் வகிக்கிற பதவியில் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அதை எதிர்த்து 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 பழகி அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு, தீமைக்கு நீ எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமைன்னு உனக்கு தெரியுது, நீ ஏன் போய் எதிர்க்கணும்? அது தீமையாக இருக்கிறதுனால அதை நீ எதிர்க்க வேண்டாம். நீ அதை விட்டு விலகிரு, ஒதுங்கிரு. நீ ஒதுங்கலைன்னா அந்த தீமை உன்னை சேதப்படுத்தும். அந்த தீமை உன்னுடைய பெயரை கலங்க பண்ணும். அந்த தீமை உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடைஞ்சலை உனக்கு ஏற்படுத்தும். ஆகவே தீமைக்கு நீ எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒரு கன்னத்தில் அடிச்சா நமக்கு என்ன வரும்? சுருன்னு வரும் கோவம். அடிச்சிட்டியா? ஆமா தானே? ஒரு கன்னத்தில் அடிச்சா இந்த கை என்ன பண்ணும்? என் கன்னத்தில் அடித்ததுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? எதையாவது செஞ்சு ஆகணும். இல்லைங்க, ஒரு கன்னத்தில் அடித்தா இந்த கன்னத்துலேயும் அடிச்சுட்டு போகிறீங்களா அப்படின்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வலிக்கும் பாஸ்டர். ஒரு கன்னத்தில் அடித்தா வலிக்கும், திரும்ப இந்த கன்னத்தை கொடுத்தா அதுலேயும் அடித்தா வலிக்க தான் செய்யும். உண்மைதான். ஆனால் ஒரு கன்னத்தில் அடிக்கிறது தீமைன்னு தெரிஞ்சிச்சு, நான் திரும்ப அடிக்காமல் என்னை விட்டு கொடுத்து அல்லது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்வதற்கு இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நீ எதிர்க்காத, நீ அதை எதிர்க்காத. தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடிய பழக்கம் உனக்கு வேண்டாம். ஒன்று விலகிரு. இல்லைன்னா அந்த தீமை இனி யாரால் செய்யப்படுகிறதோ அவர்களை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில் நீ செய். அடிச்சு தான் செய்யணும் இல்லை, திட்டி தான் செய்யணும் இல்லை, அவமரியாதையா பேசி தான் நிறுத்தணும் இல்லை. உன்னுடைய செயல்பாடு தீமையை செய்கிறவனை திருத்தும். எதை வேண்டான்னு நம்ம நினைக்கணும்? எனக்கு முன்னால இருக்கிற, எனக்கு எதிரியாய் இருக்கிற, எனக்கு என்னை வளர விடாம பண்ணுகிற, என்னை முன்னேற விடாம பண்ணுகிற, அது யாராய் இருந்தாலும் அவர்கள் செய்கிறது தீமை. அதை நான் எதிர்த்து நிற்காமல் ஒன்று விட்டு விலக, இல்லைனா அதை குறித்ததான அதிகமான கவனம் இல்லாமல் நான் செய்ய வேண்டிய காரியத்தை அமைதியாக செய்து கொண்டே இருக்க பழகுவேனானால் அந்த தீமை ஒரு நாள் முடிந்து போகும், உங்களை விட்டு கடந்து போயிடும். ரெண்டாவது, எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான, நல்ல கவனிங்க, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இரண்டாவது, எதை வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது? கெட்ட வார்த்தை உனக்கு வேண்டாம், உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை எப்படி வருதுன்னா கேட்கறதுனால தான் வருது. ஆமா தானே? சில குடும்பத்தில் தகப்பனும் தாயும் பேசுகிற வார்த்தை காது கூசுற மாதிரி பேசுகிறாங்க. கேட்டால் இப்படியே பேசி பழகிட்டோங்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு காது கூசுற மாதிரி பேசுகிறாங்க, அவலட்சணமாக பேசுகிறாங்க, அருவருப்பான வார்த்தையை ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாங்க. உங்கள் பிள்ளைகள் அதை கற்றுக்கிட்டு இருக்காங்கங்கிற ஒரு நல்ல நாலேஜ் கூட உங்களுக்கு இல்லை. ஒரு ஸ்தோத்திரம், நாகரிகம் இல்லாமல் நீங்கள் பேசுறீங்க. உங்கள் மதிப்பை இழந்து கொண்டு இருக்கீங்க. அன்பான சகோதரி, கவனிக்கீங்களா? வசனம் சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட
வேண்டாம். சிலருக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன பேசுகிறோன்னே தெரியல. கணவனை திட்டுறது, மனைவி கணவனை அதிகமாக கெட்ட வார்த்தையில் பேசுறது, கெட்ட வார்த்தையில் பேசி பேசி உங்கள் பக்தியை இழந்துட்டீங்க. பக்தி இழந்துட்டீங்க. எப்படி பக்தி இழந்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார், நீங்கள் பேசின கெட்ட வார்த்தையில் தான் உங்கள் பக்தி இழந்துட்டீங்க. மறுபடியும் ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு, கெட்ட வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்படக்கூடாது, அது வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையை அளந்து நிதானமா யோசித்து, இது பிரயோஜனமா, இது மற்றவங்களுக்கு நல்லதாங்கிறத நிதானித்து பேசக்கூடியவங்களா இருங்க. மற்றவங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடிய வார்த்தையை பேசுங்க. கெட்ட வார்த்தை பேசாதீங்க. அதிகமாக நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க தான் கெட்ட வார்த்தையை பேசி 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 வாழ்க்கையில் சீரழிஞ்சு போயிருக்காங்க. சண்டை போடலாம் எனக்கு நல்லா தெரியும். நான் எப்படி பேசுவேன் தெரியுமா? என்னத்தை கண்டுட்டீங்க? இல்லை என்னத்தை கண்டுட்டீங்க? நீங்கள் கெட்ட வார்த்தையை பேசி என்னத்தை நீங்கள் வாழ்க்கையில் சாதிச்சிட்டீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு சுக்கும் இல்லை. வாழ்க்கையில் தேஞ்சு தேஞ்சு ஒன்றுமில்லாமல் தான் போயிட்டு இருக்கீங்களே தவிர வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். அன்பான வாலிபனே, உன் நண்பரோடு சேர்ந்து பேசுகிற கெட்ட வார்த்தையை நீ நிறுத்து. அன்பான வாலிப பிள்ளையே, உன் வீட்டில் கேட்ட வார்த்தையை நீ பழகிற இடங்களில், நீ போகிற இடங்களில் பேசுறியே, அதை நீ நிறுத்து. உன்னை ஆண்டவர் எவ்வளவு அழகாக உண்டாக்கி இருக்கிறார். உன் வாயிலிருந்து அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை ஸ்தோத்திரம் கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தையை பேச வேண்டும் என்று விரும்புகிறார். நீயோ அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தவறான காரியத்தை உன்னிடத்திலே பார்க்கக்கூடிய அளவுக்கு நீ பேசிக் கொண்டிருக்கிறாய். வேண்டாம், கெட்ட வார்த்தை உன் வாயில வர வேண்டாம். ஒருவேளை நீ இயேசுவை அறியாதவனா இருக்கலாம். இன்னைக்கு இந்த வேதம் உன்னை குறித்து எச்சரிக்கிறது. உன் வாயில கெட்ட வார்த்தை வராம இருக்கும்னா உன் வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உன்னை ஒப்புக்கொடு. இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தாங்க, என் வாயிலிருந்து நல்ல வார்த்தை புறப்பட்டு வரணும்னு இன்னைக்கு மண்டிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பாயானால், அவரை நோக்கி கூப்பிடுவாயானால் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இயேசு கட்டளையிடுவார். இயேசுவை விசுவாசிக்கிற ஜனம், இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை தான் புறப்பட்டு வரும், கெட்ட வார்த்தை புறப்பட்டு வராது. தெரிஞ்சுக்கோ. அப்படி கெட்ட வார்த்தை பேசுறவங்க அவங்க இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் அல்ல, மாய்மாலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உலகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று உலகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் கெட்ட வார்த்தையை பேச மாட்டார்கள். வேண்டாம், உனக்கு வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை எப்படி அடையாளப்படுத்த முடியும்? உன் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன? கெட்ட வார்த்தையை பேசி அவரை அடையாளப்படுத்துகிறாய்? இல்லை. உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை புறப்பட வேண்டாம் என்று வேதம் எச்சரிக்கிறது. கெட்ட வார்த்தையை உண்டாக்கக்கூடியவன் சாத்தான், பிசாசு. அவலட்சணமான வார்த்தையை வாயிலிருந்து புறப்பட வர பண்ணி அடுத்தவனுடைய வாழ்க்கையை சீரழிக்க நினைக்கிறான். இயேசு அப்படி ஒரு நாளும் சொல்ல மாட்டார். உனக்குள் நல்ல பக்தியை உருவாக்கக்கூடிய வார்த்தையை பேச செய்கிறவர் ஞானமுள்ள தேவன் என்பதை மறந்து போகாத. முதலாவது, தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். இரண்டாவது, கெட்ட வார்த்தை வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். மூன்றாவது, யோவான் 6ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். உங்களுக்குள்ளே என்ன செய்ய வேண்டாம்? முறுமுறுக்க வேண்டாம் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த முறுமுறுப்பு இருக்கு, முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறது, முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறது. அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை. ஸ்தோத்திரம். சில குடும்பங்களில் வயதான சில தாய்மார்கள் முறுமுறுக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க நிறைய வாழ்க்கையை நிறைய வாழ்ந்து தான் கடந்து வந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற மருமகளாக இருக்கட்டும் அல்லது குடும்பத்தில் இருக்க யாராக இருக்கட்டும், அவங்க செய்கிறது அது சரியில்லை, இது சரியில்லை, முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறது.
சில வாடகை வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, சில பெரிய ஆட்கள் அங்கே இருக்கிற நபர்களை முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவ பண்ணுறா, இதை பண்ணுறா, அது எப்படி பண்ணலாம், வைக்கலாம். கொஞ்சமாக மனசாட்சின்னு வேணும் இல்லை? சரி, நமக்கு நல்ல வீடை கடவுள் கொடுத்துருக்கிறாரு, அவங்க வீடு இல்லாமல் தானே இப்படி இருக்கிறாங்க. அவங்கள ஏன் நம்ம வேதனைப்படுத்தணும்? முறுமுறுத்து ஏன் வேதனைப்படுத்தணும்? அவங்களுக்கு தேவை என்னவோ அதை செய்கிறாங்க, நம்ம ஏன் அதில் போய் தலையிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு இல்லையே. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஒருவேளை நிறைய வீடு கட்டி வாடகை கூட்டவங்களா நீங்கள் ஒருவேளை இருக்கலாம். நீங்கள் அடுத்தவங்களுடைய இருதயம் சோர்ந்து போகக்கூடிய முறுமுறுப்பான காரியத்தை நீங்கள் செய்வீங்கன்னா இன்றைக்கி மனம் திரும்புங்க. வேண்டாம், நீங்கள் முறுமுறுக்கக்கூடாது. தேவ பிள்ளையாக இருக்கிற நீங்கள் முறுமுறுக்கக்கூடாது. ஒரு கணவன் சில காரியங்களை பொறுப்போடு செய்யும்போது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் சிலவங்க அப்படியே முறுமுறுக்கிற பெண்கள் இருக்கீங்க. முறுமுறுக்காதீங்க. ஒருவேளை உங்கள் மனசில் ஒரு காரியம் தோன்றுதுன்னா அன்பாக உட்கார்ந்து பேசுங்க. அதை குறித்த சரியான ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. அதை குறித்து சரியாக இருவரும் பேசி ஒரு பரஸ்பரமான ஒரு சூழ்நிலைக்கு வந்த பிறகு அதில் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் முறுமுறுக்கிறதுனால என்ன நடக்க போகுது? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பாட்டுக்காக முறுமுறுத்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, எகிப்தில் இருக்கும்போது அப்படிலாம் கிடச்சிச்சு, இப்படிலாம் கிடச்சிச்சு. என்ன கிடச்சிது? இங்கே ஒன்றுமே கிடைக்கல. மோசே எங்களை கொண்டு வந்து வனாந்தரத்தில் வச்சு எங்களை வதக்கி எடுக்கிறாரே, எங்களுக்கு இறைச்சி வேணும், அப்படிலாம் முறுமுறுக்காங்க. மோசே ஆண்டவரிடத்தில் போய் சொல்லும்போது கர்த்தர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவங்க எதை குறித்து முறுமுறுத்தாங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். ஆனால் என்ன நடந்துச்சு? கொடுத்தார், அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது பாதி பேர் செத்து போயிட்டான். ஏன் தெரியுமா? முறுமுறுத்தவனுக்குள்ள பேராசை அதிகமாக இருந்துச்சு. கர்த்தர் ஒரு காற்றை வீசி காடையை பாளையம் முழுவதும் நிரப்பிட்டாரு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்து புசிங்க அப்படிங்க போது இவன் எவ்வளோ முறுமுறுத்தான அந்த அளவுக்கு இவனுக்குள்ள ஒரு பேராசை இருந்துச்சு. அவ்வளோத்தையும் அள்ளி கொண்டு வந்து இலவசமாக கிடைக்குன்னா இன்றைக்கி நம்ம விடுவோமா? இலவசமாக கிடைக்குன்னா எப்பா ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கூட்ட ஜனம் மடிந்து போனாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இந்த பூமியில் இல்லை. முறுமுறுத்தவர்கள் இன்றைக்கி இந்த பூமியில் அவங்களுடைய வாழ்க்கையை திருப்தியாக முடிக்கலை, அவங்களுடைய வாழ்க்கையை சமாதானத்தோட இந்த ஜீவனம் பண்ணலை, வாழ்க்கையை முடிக்கவும் இல்லை. முறுமுறுத்தவர்கள் வாழ்க்கையில் பரிதாபத்தோடு மறித்து போன எத்தனையோ பேர் உண்டு. இந்த வார்த்தையை கேட்குற எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, உனக்கு முறுமுறுப்பு வேண்டாம். நீ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, யாரை குறித்து நீங்கள் முறுமுறுக்க வேண்டாம். உங்களுக்கு தவறாய் தோன்றுவானால் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அந்த நபருக்காக ஜெபம் பண்ண பழகுங்களை தவிர முறுமுறுக்காதீங்க. முறுமுறுக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்லை. சில குடும்பத்தில் சில கணவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறீங்க, சில மனைவிக்கு விரோதமாக கணவர் முறுமுறுக்கிறீங்க, சில குடும்பத்தில் சில நபர்கள் மேலே முறுமுறுக்கிறீங்க, சில சபைகளில் போதகர் மேலே முறுமுறுக்கிறவங்க உண்டு. வேண்டாம், தேவையில்லாத சாபத்தை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டாம். முறுமுறுக்கிற சுபாவம் வேண்டான்னு வேதம் சொல்லுது. முறுமுறுக்கிற பழக்கம் வேண்டான்னு வேதம் சொல்கிறது. வேண்டாம் என்ற வார்த்தையை இன்றைக்கி நம்ம சிந்திச்சிருக்கிறோம். 3 காரியங்களை சிந்திச்சிருக்கிறோம். முதலாவது, தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். 2வது, கெட்ட வார்த்தை ஒன்றும் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். 3வது, முறுமுறுக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம் என்று கர்த்தர் மிகவும் அன்போடு கூட நமக்கு எச்சரிக்கிறார். தீமையை எதிர்த்து நின்று ஒன்றுமே நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்கலை. கெட்ட வார்த்தையை பேசி பேசி உங்கள் வாழ்க்கையினுடைய தரம் உயர்ந்திருக்கா? ஒன்றுமே உயரலை. நீங்கள் முறுமுறுத்து இருந்த மாதிரி தான் இருக்கீங்களே தவிர உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரல. உங்களை குறித்து மற்றவங்க முறுமுறுத்தாங்கன்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற மனசாட்சி தான் மற்றவங்களுக்கும் இருக்குல்ல. தயவுசெய்து வேண்டாம். முறுமுறுத்து தேவனுடைய இருதயத்தை கலங்கம் பண்ண வேண்டாம். முறுமுறுக்கிற சுபாவத்தை விட்டுருங்க. இந்த செய்தி உங்கள் இருதயத்தில் உண்மையாகவே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குன்னா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க கண்ண மூடி. ஆண்டவரே, எனக்கு வேண்டாம் என்ற வார்த்தையின் நல்ல விளக்கத்தை எனக்கு கொடுத்தீங்க. இந்த 3ஐயும் வேண்டாம் என்று என் வாழ்க்கையில் அப்புறப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நம்முடைய சமூகத்திலுமே நோக்கி பார்க்கிறோம். இந்த மெய்ப்பனின் குரல் கேட்க என்ற இந்த செய்தியின் மூலம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் அப்படி பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கீங்க. வேண்டாம், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், கெட்ட வார்த்தை வாயில் புறப்பட வேண்டாம்.
முறுமுறுப்பு வேண்டாம் என்று நம்முடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கீங்க. இந்த வார்த்தையானது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே கிரியை செய்து நம்முடைய பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்தட்டும். என்ன நோக்கத்துக்காக இந்த அடியானை கொண்டு இந்த வார்த்தையை பேச நீங்கள் சித்தம் கொண்டீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும். உமக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் புகழும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்குன்னா மற்றவர்களுக்கு நீங்கள் இதை அறிமுகம் செய்ய மறவாதிருங்க. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் குடும்பமாக நீங்கள் உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்க உங்கள் அன்போடு கூட கேட்குறேன். எங்களுடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய அன்பான ஜெபங்களுக்காக நான் அதிகமாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜாஸ்வா டிவிக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டோடைய நாம் மகிமைப்படட்டும். இந்த செய்தியின் மூலம் நீங்கள் அற்புதங்களை அல்லது உங்கள் வாழ்க்கையில் விடுதலையை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்தோத்திரம் சமாதானத்தை ரட்சிப்பை பெற்றிருப்பீர்களானால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய சாட்சிகளை தெரியப்படுத்த மறவாதிருங்கள். அடுத்த செய்தியில் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய இரக்கமும் சமாதானமும் கிருபையும் உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே.